கேள் வெப்பே, இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நீங்கள் கவலைகளோடு இருக்கிறீர்களா? 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் சில நேரத்திலே ஏராளமான கவலைகள் நிறைந்தவர்களாய் நீங்கள் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, எல்லா கவலைகளையும் நீங்கள் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி. ரூத்தினுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால், ரூத்தினுடைய வாழ்க்கையிலே அவளுடைய கணவனார் இறந்து போகிறார், அவளுடைய மாமனார் இறந்து போகிறார், கணவனாருடைய சகோதரம் இறந்து போகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எவ்வளவு ஒரு கவலை நிறைந்த ஒரு சூழ்நிலையாக அந்த ரூத்துக்கு அந்த நேரம் இருந்திருக்கும். ஆனாலும் அவள் தைரியமாக அங்கே பார்க்குறோம், தன்னுடைய தேவர்களை தேடாமல் அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அங்கே தன்னுடைய கவலைகள் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து இந்த தேவனை, கர்த்தராகிய தேவனை அவள் விசுவாசிக்கிறதை, நம்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவளுடைய வாழ்க்கையிலே அங்கே பார்க்கிறோம், படிப்படியாக ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். அங்கே போவாசை கொடுத்து அங்கே விவாகம் பண்ண வைத்தார். அதன் பிற்பாடு அவளுடைய வாழ்க்கை மாறி கர்த்தருக்குள்ளாக செழிப்பாக மாறுகிறதை பார்க்கிறோம். அதே போல தான் இன்றைய நாட்களிலே கூட நீங்கள் எந்த விதத்திலே கவலைகளோடு இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். மனிதர்களை தேடாதீர்கள். கவலைகளை சொல்லினால் மனிதர்களிடத்திலிருந்து ஆறுதல் கிடைக்கும் என்று நம்பாதீர்கள். கர்த்தரை தேடுங்கள். கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலே கவலைகளோடு துக்கங்களோடு இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் உங்களுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தாவே, அவருடைய விண்ணப்பங்களை கேட்டு அவருடைய கவலைகளை கண்டு அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.